வணக்கம் அன்பான நேயர்களே, ஞானப்பிரகாசம் டாக்கிற்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் தொகுப்பாளர் ஞானப்பிரகாசம். நான் உங்கள் தொகுப்பாளர் குழலினி. கற்பனை செஞ்சு பாருங்க, பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி எந்த நவீன அறிவியல் உபகரணங்களும் இல்லாத ஒரு காலகட்டம். அடர்ந்த காடுகள், மர்மமான குகைகள், அங்க சித்தர்கள் இயற்கையோட பஞ்சபூதங்களை வச்சு பல மாயங்களை, அதாவது ரசவாத வித்தைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான உலகத்துக்குள்ள தான் போக போறோம். மாபெரும் சித்தர் போகர் எழுதின போகர் 7000 அப்படிங்கிற பழமையான ஓலைச்சுவடியில மறைஞ்சிருக்க ஒரு மாபெரும் சீக்ரெட் ஃபார்முலா, வெங்கார வைப்பை பத்தி தான் நாம டீகோட் பண்ண போறோம். ரெடியா? உண்மையான மருந்துங்கிறது உடம்ப மட்டும் குணப்படுத்துறதில்ல, நமக்குள்ள இருக்கிற பிரபஞ்சத்தோட பஞ்சபூதங்களையும் அது பேலன்ஸ் செய்யுது. இது சாதாரண வார்த்தைகள் இல்லைங்க. சித்தர்களை பொறுத்த வரைக்கும் மருத்துவம் அப்படிங்கிறது வெறும் நோயை தீர்க்கிற ஒரு வேலை மட்டும் கிடையாது. மனித உடலையும் இந்த பிரபஞ்சத்தையும் இணைக்கிற ஒரு பாலம் அது. மூடு பனி சூழ்ந்த அந்த மலைகள்ல அவங்க ஆழ்ந்த தியானத்துல கண்டுபிடிச்ச இந்த சயின்ஸ் எந்த அளவுக்கு ஆழமானதுன்னு இதிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு மைண்ட் செட்டோட தான் போகரின் வார்த்தைகளை நம்ம அணுகணும். இப்போ நாம பார்க்க போறது ஒரு உண்மையான வரலாற்று பொக்கிஷம். போகர் 7000 ஓலைச்சுவடியோட 22வது பக்கத்துல இருக்கிற பாடல் 89 மற்றும் 90. இந்த 2 பாட்டுக்குள்ள தான் வெங்காரம் அப்படிங்கிற ஒரு கனிமத்தை எப்படி ஒரு பவர்ஃபுல்லான மருத்துவ பொருளா மாத்துறது அப்படிங்கிற ரகசிய குறியீடுகள் ஒளிஞ்சிருக்கு. இதைத்தான் இன்னைக்கு நாம வார்த்தைக்கு வார்த்தை உடைச்சு பார்க்க போறோம். பகுதி 1, சித்தர்களின் ரசவாத உலகம். இருள் சூழ்ந்த மூலிகைகளோட வாசம் வீசுற அந்த பழமையான குகைக்குள்ள இப்ப நாம நுழைவோம். போகர் சொல்றாரு, காத்துமே வெங்கார வைப்பு கேளு, கரடில்லா சீனமது பலமும் 100, பாத்துமே பருப்பு போர் பலகையாக பாங்காக வெட்டியவே வைத்துக்கொண்டு, போத்துமே பெரும்பாண்டன் தன்னில்தானும் பூநீரு படிதானொன்றளந்து போட்டு, தாத்துமே தண்ணீர் நான் படிதானட்டு தனித்தரைத்து தெளிவெல்லாம் இருத்துக்கொள்ளே. என்ன ஒரு ஓசைநயம் பாத்தீங்களா? இந்த வரிகளுக்கு பின்னால எவ்ளோ பெரிய கெமிஸ்ட்ரி இருக்கு தெரியுமா? வாங்க இதோட ஆணிவேர அலசுவம். முதல்ல இந்த வெங்காரம் அப்படின்னா என்னன்னு நாம தெரிஞ்சுக்கணும். மாடர்ன் சயின்ஸ்ல இத போராக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது இயற்கையா கிடைக்கிற ஒரு கனிம உப்பு. சித்த மருத்துவத்துல கொடிய நச்சுக்களை முறிக்கவோ உலோகங்களை சுத்திகரிக்கவோ இது ஒரு மாபெரும் மாஸ்டர் கீ மாதிரி பயன்படுது. இப்போ இந்த பாடல்ல வர்ற பழமையான வார்த்தைகளை மாடர்ன் கெமிஸ்ட்ரியோட ஒப்பிட்டு பார்ப்போம். சீனம் அப்படிங்கிற வார்த்தை படிகாரத்தை குறிக்குது. அதுவும் கரடில்லா சீனம் அப்படின்னா எந்த மாசும் இல்லாத 100% சுத்தமான படிகாரம். அடுத்து பூநீரு. இது பூமியில இயற்கையா பூத்து நிக்கிற ஒரு வகையான காரத்தன்மை கொண்ட உவர்ப்பு மண். பலம், படி இதெல்லாம் அந்த காலத்துல சித்தர்கள் யூஸ் பண்ண துல்லியமான அளவீடுகள். பருப்பு போர் பலகையாக அப்படின்னா அதை தட்டையா தட்டி வைக்கணும்னு அர்த்தம். இது வெறும் கவிதை இல்லைங்க, ஒரு பெர்ஃபெக்டான லேப் மேனுவல். இதுல என்னைய ரொம்பவே ஆச்சரியப்படுத்தின விஷயம் இந்த பூநீரு அப்படிங்கிற கான்செப்ட் தான். பூனா பூமி, நீருன்னா அதோட சத்து. இந்த மண்ணை சித்தர்கள் சாதாரண நாட்கள்லாம் எடுத்துட மாட்டாங்க. குறிப்பிட்ட பௌர்ணமி நாட்கள்ல பிரபஞ்ச ஆற்றல் நம்ம பூமியோட உச்சகட்டமா இணையிற அந்த நேரத்துல மட்டும்தான் இதை கலெக்ட் பண்ணுவாங்க. நினைச்சு பாருங்க, பிரபஞ்சத்தையும் பூமியும் இணைக்கிற அவங்களோட ஆன்மீக அறிவியல் எவ்வளவு ஆழமானது. சரி, இப்போ இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். முதல்ல 100 பழம் படிகாரத்தை எடுத்து அதுல 1 படி பூநீரு சேர்க்கணும். அப்புறம் 8 படி தண்ணீர் விட்டு அதை நல்லா அரைக்கணும். அதுக்கப்புறம் அதுல இருக்கிற தெளிந்த நீரை மட்டும் ரொம்ப கவனமா தனியா வடிகட்டி எடுக்கணும். அந்த காலத்திலேயே எவ்ளோ நேர்த்தியான ஃபில்ட்ரேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. இப்போ பகுதி 2க்கு வருவோம். சூரிய ஒளி சுத்திகரிப்பும் மருத்துவமும். குளிர்ந்த நீரோட வேலை முடிஞ்சது. அடுத்தது பிரகாசமான சூரிய ஒளியோட நெருப்புக்குள்ள போக போறோம். இது ரசவாதத்தோட அடுத்த கட்டம். இருத்துமே 16 குன்று வெடியுப்பேற்றமாம் சீனத்திற் கலந்து கொண்டு, மருத்துமே பூநீற்று தண்ணீர் போட்டு மகத்தான ரவிதனிலே வைப்பாய் பட்சம், கருத்துமே இருக்குமதை அடுப்பில் வைத்து கள்ளி சுட்ட சாம்பலது படியொன்றளந்து, நிறுத்துமே பூநீரோடக்க போட நேர்ந்த பின்பு குன்றிமணிச் சாறுவாரே. என்ன ஒரு கம்பீரமான வார்த்தைகள்! ஆனா கவனிங்க, முதல் பாட்டை விட இதுல பயங்கரமான ஆபத்தான கெமிக்கல்ஸ் எல்லாம் உள்ள வருது. ஆமாங்க, இதுல வர்ற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ரொம்பவே டேஞ்சரஸ். வெடியுப்பு, அதாவது பொட்டாசியம் நைட்ரேட், இது டக்குன்னு ரியாக்ட் ஆகக்கூடிய ஒரு வெடிபொருள். அடுத்து கள்ளி, இது காரத்தன்மை கொண்ட கள்ளிச்செடியோட சாம்பல். 3வது குன்றிமணி,
இயற்கையில இது ரொம்பவே கொடிய நச்சுத்தன்மை கொண்டது. ஆனா இந்த நஞ்ச கூட சித்தர்களோட கைகள் ஒரு சஞ்சீவியா மாத்திருது. ஒவ்வொரு வார்த்தையும் இங்க ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை தூண்டுது. இந்த பாடல்ல நாம முக்கியமா நோட் பண்ண வேண்டிய வார்த்தை மகத்தான ரவி. ரவினா சூரியன். இன்னைக்கு நாம லேப்ல மின்சாரத்தை யூஸ் பண்ணி ஹீட் பண்றோம். ஆனா பல 100 வருஷங்களுக்கு முன்னாடியே ஒரு பட்சம், அதாவது கரெக்டா 15 நாளைக்கே சூரியனோட கதிர்வீச்சை கண்டினியூஸா பயன்படுத்தி ஒரு பெரிய ரசவாத மாற்றத்தையே செஞ்சிருக்காங்க. இயற்கையோட எனர்ஜி அவங்க எப்படியெல்லாம் கட்டுப்படுத்திருக்காங்கன்னு பார்க்கும்போது பிரமிப்பா இருக்கு. இப்போ இந்த 2 பாடல்களையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்களேன். ஒரு பக்கம் பாடல் 89 முழுக்க முழுக்க நீரை வச்சு குளிர்ந்த நிலையில பண்ற எக்ஸ்ட்ராக்ஷன். இன்னொரு பக்கம் பாடல் 90 மாபெரும் சூரியனோட வெப்பத்தையும் அடுப்பு நெருப்பையும் வச்சு பண்ற முறை. இது ரெண்டும் சேர்ந்ததுதான் ஒரு கம்ப்ளீட்டான ஆல்கெமி சைக்கிள். இதோட ஃபைனல் ஸ்டெப்ஸ் என்னன்னா, அந்த வடிகட்டின நீரோட 16:1 அப்படிங்கிற ரேஷியோல வெடியுப்பு சேர்க்கணும். இத 15 நாள் தொடர்ந்து சூரிய ஒளியில வைக்கணும். அது நல்லா கருத்து போனதும் அத அடுப்புல வச்சு கள்ளிச்சாம்பல் சேர்த்து கொதிக்க வைக்கணும். லாஸ்டா குன்றிமணி சாறு விட்டு அதை சுருக்குவாங்க. அவ்வளவுதாங்க. கொடிய நச்சுக்கள் எல்லாம் முறிஞ்சு இது ஒரு உச்சக்கட்ட உயிர்காக்கும் மருந்தா மாறிடும். பகுதி 3 போகரின் அழியாத மருத்துவ தத்துவம். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த இந்த பிரம்மாண்டமான ப்ராசஸ இப்போ ஒரு முற்றுப்பெறாத தத்துவமா சுருக்கி பார்க்கலாம். ஏன்னா இது வெறும் கெமிக்கல் ஈக்குவேஷன் கிடையாது. பூமியிலிருந்து கிடைக்கிற பூநீரு, மழையிலிருந்து வந்த நீர், அடுப்புல இருந்து நெருப்பு, பிரபஞ்சத்துல இருந்து மாபெரும் சூரியன், இந்த இயற்கை கூறுகள் அனைத்தையும் ரொம்ப ரொம்ப துல்லியமான விகிதத்துல ஒன்னா சேர்த்து மனித உடலோட நோய்களை போக்குற ஒரு மேஜிக்க போகர் செஞ்சு காட்டியிருக்காரு. இதுதாங்க சித்தர்களோட உண்மையான மருத்துவ புரட்சி. கடைசியா ஒரு சின்ன கேள்வியோட நான் இதை முடிக்கிறேன். எந்த ஒரு மாடர்ன் டெக்னாலஜியும் இல்லாத அந்த காலத்துல இவ்ளோ அட்வான்ஸ்டான ஒரு கெமிக்கல் என்ஜினியரிங்க வெறும் 4 வரி கவிதைக்குள்ள போகரால குறியீடா வைக்க முடிஞ்சதுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காலம் தின்று செரிச்ச இந்த வரலாற்றோட இருளுக்குள்ள இன்னமும் எத்தனையோ மருத்துவ ரகசியங்கள் நாம கண்டுபிடிக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்குமோ? கண்டிப்பா தேடுவோம். சித்தர்களின் ஞானம் முடிவற்றது.